ஐபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களே அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கிரக தொடர்புகளை பற்றி பார்ப்போம். இப்போது சூரியனும் சனியும் அப்படின்னு சேர்ந்த இரண்டு கிரகங்கள் ரொம்ப ஒரு கடினமான பலன்களை கொடுக்கக்கூடியது, நிறைய பிரச்சனைகளை தரவல்லது. ஏன்னா இது ரெண்டு கிரகமும் ரெண்டு எதிரெதிர் கிரகம். ஒரு கிரகத்தினுடைய தன்மைகள் இன்னொரு கிரகத்திட்ட அறவே கிடையாது. இந்த இரண்டு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சேரும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ நிறைய பிரச்சனைகளுக்குள்ள மனிதர்கள் ஆளாகிறாங்க. அப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிக்கியிருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குன்னு கோவில்களிலும் நமக்காக கிரகங்களால் வடிவமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி நிறைய கோவில்களை பற்றி நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்குறோம். அதில் கபாலீஸ்வரர் கோயில்லாம் ஒன்று. இதுபோல் சூரியன் சனிக்கு உண்டான கோவில்கள் நிறைய இருந்தால் கூட இதுக்குன்னு அந்த சத்தம் வரக்கூடிய 3 தெய்வங்களும் உண்டு. இந்த 3 தெய்வங்களும் என்னென்ன தெய்வம் அப்படின்னா சரபேஸ்வரர், பிரத்யங்கர, நரசிம்மர், இந்த 3 இறைவன். இந்த 3 இறைவனையும் அந்த சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் ஒரே நாளில் இந்த 3 தெய்வத்தையும் தரிசனம் செய்துட்டு வரவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்ல இருந்தும் ரொம்ப சர்வசாதாரணமாக விடுபட்டுறாங்க. இப்போது எல்லா ஊரில் உள்ளவங்களும் இது போல் ஒரே நாளில் இந்த 3 தெய்வத்தையும் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ஒரு அபூர்வம். அப்படியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எங்கே சார் போகிறது, இந்த 3 சாமி நாங்கள் ஒரே நாளில் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ சென்னை வாசிகளுக்கு ரொம்ப இது சுலபம். என்ன அப்படின்னா, நம்ம மயிலாப்பூர் பக்கத்தில் வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது. வெள்ளீஸ்வரர் கோயில்லையே உங்களுக்கு சரபேஸ்வரரும் இருக்கிறாரு, பிரத்யங்காவும் இருக்குது. பிரத்யங்கராவை பார்த்துட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே கேசவ பெருமாள் கோயிலில் நரசிம்மர் இருக்கிறாரு. இந்த 3 இறைவனையும் தரிசனம் செய்திடலாம். கும்பகோணம் பக்கத்தில் உள்ளவங்களும் அங்கே ஐயாவாடியில் பிரத்யங்கராவை பார்த்துடலாம். அங்கே திருபுவனத்தில் சரபேஸ்வரர் பார்த்துடலாம். அங்கே பக்கத்தில் ஒப்பிலியப்பன் கோயிலில் கூட நரசிம்மர் இருக்கிறாரு. அங்கேயும் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துடலாம். ஒரு சில ஊரில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப சுலபம், மற்ற ஊரில் உள்ளவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு இறைவன் பிரத்யங்கரா பார்த்தாலும் போகிறோம், சரபேஸ்வரரை பார்த்தாலும் போகிறோம், நரசிம்மரை பார்த்தாலும் போகிறோம். இப்போ திண்டுக்கல்லில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திண்டுக்கல்லில் கூட பொன்னழகு காளியம்மன் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பிரத்யங்கராவும் இருக்கிறார், சரபேஸ்வரரும் இருக்கிறாரு. நீங்கள் தாடி கொம்பில் போனீங்கன்னா அங்கே நரசிம்மரும் இருக்கிறாரு. 3ஐயும் ஒரே நாளில் தாராளமாக தரிசனம் செஞ்சிடலாம். இப்போது தமிழ்நாட்டில் இதெல்லாம் அங்கங்கே இது போல் இருக்குது அப்படின்னாலும் ஆந்திராவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்கிட்ட. இங்கே ஆந்திராவில் அப்படியான கோயில்கள் இல்லை, சரபேஸ்வரர் ஆந்திராவில் வழிபாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே திருப்பதி பக்கத்தில் சந்திரகிரின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த சந்திரகிரியில் புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயில் புதுசாக கட்டியிருந்தா கூட பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக செய்கிறாங்க. ஒவ்வொரு அமாவாசையும் சரி, பௌர்ணமியும் சரி, பஞ்சமிலையும் சரி, அங்கே யாகம் வளர்த்து அங்கே பூஜை நடக்குது. அங்கே பிரத்யங்கராவும் இருக்கா, சரபேஸ்வரரும் இருக்கிறார். இந்த 2 சாமி அந்த ஊரில் எப்படி உருவாக்கினாங்க, யார் உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே மனிதர்களை தாண்டி கிரகங்கள் தான் இங்கே பெருசாக இயக்குதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு இடத்துல அதிகப்படியான ஆற்றல்கள் எது நிரம்பி இருக்குதோ அந்த இடத்துல இயற்கையாக யாராவது ஒருத்தர் கோயில் உருவாக்கி அதற்குண்டான இறைவனை கொண்டு அங்கே பொருத்திடுறாங்க. இப்போ அந்த இடத்துல பிரத்யங்கராவையும் சரபேஸ்வரரையும் உருவாக்குனது மனிதர்கள் தான் அப்படின்னா கூட கிரகங்களால் உருவாக்கப்பட்டது தான் அந்த கோயில். இந்த கோயில்லையே இன்னும் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே நரசிம்மருடைய கோவிலும் இருக்குது. இந்த 2 சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போயும் பண்ணலாம். இது என்னுடைய தம்பி ஒருத்தர், அவர் என்னுடைய சித்தப்பார் பையன், அவர் எனக்கு சந்திரகிரியில் வசிக்கிறதுனால அவர் சொன்னார், எங்கள் ஊர்லேயே இப்போ புதுசாக உருவாயிருக்கு, ஏற்கனவே பிரத்யங்கரா இருந்தது, இப்போ சரபேஸ்வரர் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னோன்னா நானும் அந்த ஊருக்கு போகும்போது அந்த கோயில் போய் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக வச்சுருக்கிறாங்க. எனக்கு அந்த ஆச்சரியம் தாங்கலை. நான் போகும்போது யாரோ அவங்களுடைய பரிகாரத்திற்காக அங்கே ஒரு ஹோமம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது அமாவாசை நாள்லாம் இல்லை, ஆனால் அந்த நாள்லேயும் ஒரு ஹோமம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு மிரட்சியாக இருந்தது அந்த கோயில். இந்த கோயில் பலமான கோயிலா அப்படின்றது பார்த்தா இந்த கோயிலுடைய பேரே இந்த சூரியன் சனியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெயராக இருந்தது. இதை எங்கேயாவது பயன்படுத்தணும் இல்லையா, என்ன பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது என்னுடைய தம்பிக்கே ஒரு சின்ன சிக்கல். என் தம்பி மகள் அப்போது மருத்துவம் படிச்சுட்ருக்குறாங்க. கடைசி வருடம், அந்த கடைசி வருடம் ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும் இல்லையா, அந்த நேரத்தில் இப்போ இவங்களுடைய சக தோழிகள் மற்றவர்களோடையும் இவங்களுக்கும் சிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா அங்கே 2 கோஷ்டியாக உருவாயிடுச்சு.
ஒரு கோஷ்டி வீடுகள்லேருந்து வந்து படிச்சுட்டு போகிறவங்க, டே ஸ்காலர்னு சொல்லுவாங்களா அவங்க. மற்றவங்க அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க. இப்போ இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க இல்லையா படிக்க, இவங்கள வந்து ஒரே பேட்சாக இருந்தால் கூட அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணுறது, கடினமான வேலையை பார்த்து அவங்களுக்கு ஒதுக்குறது. இப்போ கொரோனா வார்டுனா அந்த கொரோனா வார்டுக்கு நீங்கள்லாம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்கள மட்டும் அனுப்புறது. இப்படி இவங்கள டீஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே இவங்க டீம் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் என்னுடைய தம்பி மகன் வந்து ரொம்ப வருத்தத்துக்கு ஆகிட்டாங்க. அவங்க அடுத்த நாள் அவங்க போகிறதுக்கே, டியூட்டிக்கு போகிறதுக்கே பயந்துக்கிட்டு அவங்க அப்பாட்ட புலம்பவே அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தா, அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் கார்த்திகை மாதம் பிறந்த பொண்ணு. விருச்சிகத்தில் சூரியன் இருந்தார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அதை பார்வை செய்துக்கிட்டு இருந்தார். அந்த காலத்தில் தான் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சிக்கல். அப்போது நான் சொன்னேன், நீ சொன்னேன் இல்லையா அந்த கோயில் நம்ம போனோமே, அந்த கோயிலுக்கு பாப்பாவை அழைச்சி கொண்டு போய் இந்த நாளில் உட்கார வச்சுட்டு அடுத்து நரசிம்மரையும் காமிச்சிரு. வேறு ஒன்றும் இல்லை, 15 நிமிஷம் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன். இவரும் போய் தன்னுடைய மகளை அங்கே உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு அடுத்த 2 நாள்லேயே இவங்க அங்கே போகும்பொழுது அந்த இவங்களுடைய ஹெச்ஓடியோ யாரோ அவங்கள்ட்ட இந்த விஷயம் போயிடுச்சு. அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து இவங்கள வந்து டீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னே, என் தம்பி போனோடனே என் தம்பியவே உள்ளே கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டுட்டு, இங்கே வாங்க சார், இது போல் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், உங்கள் பொண்ணுக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுதானோன்னா, இவர் தயங்கி ஆமாம் சார் இது போல் ஆச்சு அப்படின்னோடனே, சார் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டோம், இனிமேல் அந்த பிள்ளைகள் இவங்களோட பக்கம் வராத மாதிரி அவங்கள தனியாக நாங்களே அசைன் பண்ணிட்டோம். இனிமேல் அசைன் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் கொடுக்கல, நாங்கள் பிரிச்சுட்டோம். அதனால் உங்கள் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் இனிமேல் வராது, வந்தாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாங்க. இந்த பொண்ணுக்கு பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி பெரியப்பா இந்த மாதிரி ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ந்து சொன்னாங்க. அந்த வயசில் அவங்களுக்கு வந்து ஜோதிடத்துலலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் நான் சொல்லி இது போல் நடந்ததுனால அந்த பொண்ணு வந்து இன்றைக்கும் ஏதோ ஒரு விஷயம்னா பெரியப்பா சொன்னால் சரிதான் அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இந்த கிரகங்கள் அங்கே ஒரு மாயை உண்டு பண்ணி வச்சுருக்குது. இது மட்டும் இல்லாமல் என் தம்பிக்கு வேண்டிய இன்னொரு நபர், அவங்களுக்கும் இது போல் பிரச்சனை. அவருடைய மனைவி வந்து அரசாங்க ஊழியராக இருக்கிறாங்க, அரசாங்க ஊழியர்லேயும் அதிகாரியாக இருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வர மாதிரி சூழ்நிலை. அதாவது இவங்க கூட இருக்கிற ஆட்கள் வந்து ஏதோ ஒரு பணம் கைமாற்று பெற்றதில் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்க. அப்போ இவங்களும் அதே கேடரில் உள்ளவங்க தான். ஆனால் இவங்க அன்னைக்கு லீவில் இருந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதே மாதிரியான கோயில், இந்த கோயிலுக்கு சொல்லி அனுப்பியிருந்தேன். அவங்களும் அதை போயிட்டு வந்தாங்க. மற்றவர்களுக்கு பிரச்சனை வந்த போதும் இவங்க இன்னும் அதே பிரச்சனையிலேருந்து இவங்க மட்டும் தனியாக மீண்டு வந்தாங்க. இன்னும் அந்த கோயிலுக்கு அவங்க தொடர்ந்து போயிட்டு வராங்க. நிறைய விஷயங்கள் இதுபோல் கோயில் சின்னதாக இருந்தால் கூட அதனுடைய பலன்கள் அபரிமிதமாக இருக்கும். நிறைய இடங்கள்ல இது போல் இருக்குது. சரபேஸ்வரர் கோயில் முதல்ல 4 தான் இருந்தது. காரைக்குடியில், சென்னையில் இது போல் தூண்களில் இருக்கும். தனிப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கிறது அபூர்வம். கும்பகோணத்தில், திருப்புவனத்தில் இருக்கும். இது போல் 4 கோயில் தான் இருந்தது. இன்றைக்கி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நிறைய சரபேஸ்வரர் ஆலயங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு வராங்க. மகா சக்தி உடைத்த ஒரு ஒரு தெய்வம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு எலும்பு வலிகள் இருந்தால் சரி, அல்லது உங்களுக்கு அரசாங்கத்தாலேயோ அரசியல்வாதியாலேயோ அல்லது உங்களுக்கு மேல் உள்ள நபராலேயோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனையும் இந்த கோயில் சரபேஸ்வரர் வந்து உங்களுக்கு தீர்த்து வைக்கும். உங்களுக்கு இந்த மசில் பெயின்னு சொல்லுவாங்க, எலும்பை சுற்றி உள்ளக்கூடிய இந்த தசைகள், அந்த அலர்ச்சி வந்து சிக்கல் வந்தாலும் இதே கோயில் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு உங்கள் எலும்பு சார்ந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தடங்கல்கள், திடீர் தடைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராகு காலத்தில் இந்த சரபேஸ்வரருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகத்தை நீங்கள் கண்ணால் பார்த்துட்டிங்கனாலே போகிறோம், உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் வந்து சேரும். தமிழ்நாட்டில் இன்னும் எங்கெல்லாம் சரபேஸ்வரர் கோயில் புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதன் மூலமாக நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த கோயில் என்னென்ன விஷயத்துக்கு பயன்படும் அப்படின்றது உங்களுக்கு தோணலாம், அல்லது வேறு ஏதாவது புது சந்தேகங்களாக இருக்கலாம். அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். அது ஒரு தனி வீடியோவாக ஆக்கி நாங்கள் பதில் அளிச்சுட்டு வரேன். ஏன்னா தனிப்பட்ட பலன்களை தயவுசெய்து கேட்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. பொதுவான கேள்விகள், பொதுவான விஷயங்கள், பொதுவான பரிகாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், எனக்கு தெரிந்த விஷயங்களை நானும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கிறேன். இதுபோல் நிறைய நிகழ்ச்சிகளில் நம்ம ஒவ்வொரு புதுமையான விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே வரலாம். அது வரைக்கும் நன்றி,
வணக்கம். ஏவிஆர் சதீஷ்குமார் நடத்தும் மகா ஜோதிஷ் உயர்நிலை ஜோதிட வகுப்பு நேரடி மற்றும் ஆன்லைனில் நடைபெறுகிறது. உங்கள் இடத்தை முன்பதிவு செய்ய 9789073669 என்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.